ஆ ஹாய் நண்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ எத பத்தி பார்க்க போறோம்னா, எப்போ சின்ன எபிசோட்ஸ்மான்கூட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போறோம் நண்பா. இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட்லாம் பார்க்கணும்னா இப்போ பார்த்துட்டு வந்துருங்க. பிளேலிஸ்ட்டோட லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஒன்று தட்டி விட்டுருங்க. வாங்க எபிசோடுக்குள்ள போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே நம்மட ஆர்சி என்ற ரூமை தான் காட்டிட்டுருக்காங்க. அந்த ரூம்ல பயப்புள்ள இன்னமும் தான் அதை செஞ்சுட்டு ஹேண்ட் கர்ச்சீஃப்ல நம்ம ஹீரோன்ற ஃபேஸை வரைஞ்சிட்டு ஆள் நம்ம ஹீரோனோட இருந்த நினைவெல்லாம் கற்பனை பண்ணி பண்ணி ஆள் வரைஞ்சிக்கிட்டே இருக்கிறார். அது எனக்கு தெரியும். இது எப்படின்னு நான் செஞ்சு முடிச்சிடுவேன் அப்படின்ற மாதிரி ஆள் நினைச்சிட்டு இருக்கார். நான் கமலியாவோட இருந்த ஒரு நினைவும் எனக்கு ரொம்ப ப்ரெசிசியஸ் ஆனது. அதால நான் எப்படி இருந்தாலும் இதை செஞ்சே ஆவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோன் வந்து வேற யாரோடையாச்சும் பேசினா எனக்கு கொஞ்சம் ஜெலஸா ஃபீல் ஆகுது. நான் ஏன் அப்செட்டா ஃபீல் ஆவினேன், ஒரு வேலை இருக்குமோ அப்படின்ற மாதிரி எல்லாம் பயப்புல என்னவோ கற்பனை பண்ணிட்டு இருக்கிறா. கமலியாவை பார்க்காம ஒரு நாள் இருந்தாலும் எனக்கு அது ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அதெல்லாம் நான் இப்போ கமலியாவை பார்க்கணும் போல இருக்கு எனக்கு அப்படின்னு ஆள் நினைச்சுக்கிட்டு இருப்பார் சோகமா. சரி சரி இதெல்லாம் புறவு பார்ப்பேன், நான் இப்போ இது கமலியாவை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி பயப்புல டெலிபோர்டேஷன் அந்த இதை ஸ்பெல்ல போட்டு உடனே சொர்ஃபல் ஃபேமிலியோட பேலஸுக்கு டெலிபோர்ட் ஆயிடுவான். அங்க பார்த்தா ஒரு புக்கை வச்சுட்டு யாரோ படிச்சுட்டு இருக்கிற மாதிரி பார்த்தா நம்ம ஹீரோயின் மரத்துக்கு அடியில் அப்படியே படுத்துட்டு இருப்பா. நல்ல தூக்கம் போகும், டீப்பான தூக்கத்தில் இருப்பா நம்ம ஹீரோன். அங்கே பைபிள் வந்து இறங்கிடுவாங்க. இறங்கினோடனே நம்ம ஹீரோனை பாப்பா. ஆர்சியன் பார்த்துப்படி இவன் என்ன செய்யறாங்க அப்படின்ன மாதிரி ஆளுக்கு இருக்கு. உண்மையிலேயே நான் அந்த பேலஸுக்குள்ள வந்துட்டேன், கம்மியா பார்க்கணுன்ற ஒரு ஆர்வத்தில் மாட்டின சிக்கல் ஆயிருங்க அப்படின்ன மாதிரி நினைச்சிட்டு இருக்காரு. ஏண்டா ஒரு வாரண்ட் ஒரு இன்விடேஷனுங்க இல்லாம ஆள் உள்ள புகுந்துட்டா நம்மட சொற்பல் ஃபேமிலிக்குள்ள. அப்படியே பார்த்தா நம்ம ஹீரோன் அங்கே தூங்கிக்கிட்டு இருப்பா. என்ன கொஞ்சம் தூங்கிக்கிட்டு இருக்கா அப்படின்ன மாதிரி பைப்பில் யோசித்துக்கிட்டு இருப்பா. மரத்துக்கு அடியில் அப்படியே நம்ம ஹீரோயின் படுத்துருப்பா. ஆளுக்கு ஒரு பாய் வெக்கவும் தாங்களா அப்போ இது எழுப்புவோமாவோ அப்படின்ன மாதிரி யோசித்து பார்ப்பாங்க. அப்போ நம்ம செப்ரஸ் என்னது ஞாபகம் பாருங்க, ஏய் நீ கமலியாவுக்கு செட் ஆக மாட்டா அப்படின்ற ஒரு வார்த்தை ஒன்று ஞாபகம் வரும். பைப்பில் காதை பத்திட்டியா, ஐயோ உடனே ஃபர்ஸ்ட் போட்டு தரடுவியா அப்படின்ற மாதிரி ஆள் யோசித்துக்கிட்டு இருப்பா. அப்போ நம்ம ஹீரோயின் நல்லா நித்திர ஒன்று பெய்துட்டீங்க. நம்ம சிசி இவ்வளோ எழுப்ப தேவையில்ல, நம்ம திரும்ப வீட்டுக்கே போகலாம். வந்ததுக்கு நம்ம ஹீரோனாச்சும் பார்த்தாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிவிடு. போவைக்குள்ள திரும்பி பார்ப்போம், கடைசியாக ஒருக்க பார்ப்போம். நம்ம ஹீரோயின் பைபிள திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோன்ற கண்ணில இருந்து ஒரு சொட்டு தண்ணி வருங்க. அவ்வளோ அங்கால அதிர்ச்சி தாங்கல ஆர்சியனுக்கு. பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே அழுதுகிட்டு இருப்பா, புக்கை கையில வச்சுட்டா. பார்த்தோன்னே கமலியா ஏங்க அழுறா அப்படின்ற மாதிரி ஆள் பதறி போய்த்துருவா. நான் ஏதாச்சும் செஞ்சேனா, நான் சும்மா வந்து பார்த்தே மட்டும் தானே ஏங்க அவள் அழுறா, ஒருவேளை நைட் மேரர் வந்துட்டு தூக்கத்துல அப்படின்ற மாதிரி பைபிள் எதே யோசித்துக்கிட்டு இருக்கா. நம்ம போய்த்து அவளை எழுப்பினா என்ன நடக்குங்க அப்படின்ற மாதிரி யோசித்து போட்டு அவளை எழுப்ப தேவையில்ல, அவப்பா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா. இருந்தாலும் ஏங்க அழுற அப்படின்ற மாதிரி அவனுக்கு சாக்காவே இருந்துச்சு. ஏங்க அப்படின்ன மாதிரி என்னத்தை பார்த்து பயப்படுறான்னு விளங்குல. அந்த நைட் மிரர்ல ஏதாச்சும் அவருக்கு தப்பா நடக்குது ஏரியா இருந்தாலும் நான் உனக்கு சப்போர்ட்டா இருக்கேன் கமலியா அப்படின்ன மாதிரி சொல்லி ஆள் பக்கத்துல போய்த்து குந்திருவான் அவன் ஹீரோயினுக்கு. நான் உனக்கு சப்போர்ட்டா இருக்கேன் அப்படின்ன மாதிரி அவன் சொல்லிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயினுக்கு அவன்கிட்ட தோல்ல சாஞ்சி அப்படியே படுப்பான். அவனுக்கு அது சந்தோஷமா தான் இருந்துச்சு பயப்பிள்ளைக்கு. எது கமலியா இப்படி தொல்லை கொடுக்குறேன், அப்படி என்ன ரீமா இருக்கீங்க அப்படின்ட்டு யோசித்துக்கிட்டு இருக்கேன். அதான் நம்ம ஹீரோன்ற இருந்து கண்ணில் தண்ணி வரும், அதெல்லாம் ஆள் தொடச்சி விட்டு போட்டு இருப்பான். அவனுக்கு சாக்கத்தான் இருந்துச்சு. நான் இப்போ என்னடா செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தா ஆசையனுக்கு இருந்துச்சு. நம்ம ஹீரோனை பற்றி செல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோனுக்கு என்ன ஞாபகம் வந்துருச்சுன்னா, நம்ம ஹீரோன் பிளாஷ்பேக் தான் ஞாபகம் வந்துருச்சு அந்த பாஸ்ட் லைஃப்ல உள்ள. அதில் நம்ம ஹீரோனை பிடிக்க நிறைய பேர் தொல்லை பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம ஹீரோனுக்கு ஞாபகம் வந்துருச்சு. அப்போ நம்ம ஹீரோயின் டோர்மனை பற்றி தான் சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த பிளாஸ்டர் அவனெல்லாம் நான் அந்த உலகத்துக்கு வந்தேன் அப்படின்ன மாதிரியெல்லாம் சொல்லி நம்ம ஹீரோயின் கத்திக்கிட்டு இருப்பா. இல்லாட்டி நான் அந்த உலகத்தில் இன்னும் கொஞ்ச நாள் அழகாக இருந்திப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஏதோ உளறிக்கிட்டு கண் முழிச்சிருப்பா. கத்திக்கிட்டே கண் முழிச்சா ஆர்சியன் நம்ம ஹீரோயின்ற பக்கத்தில் தூங்கிக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயினுக்கா சரியான சாக்கு, இவன் என்ன செய்யறான் எந்த பக்கத்துலன்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருப்பா. அப்போ திடீர்ன மாதிரி அங்கே யாரோ வார மாதிரி இருக்கு. என்னன்னு பார்த்தா 2 பேரும் வந்து நம்ம ஹீரோயின் பாப்பா, இவன் நல்லா ஸ்லீப்ல இருக்கான் அப்படின்ன மாதிரி. என் மகள் என்ன தூக்கமோ அப்படின்ன மாதிரி அங்க 2 பேரும் பேசி சத்த கேட்டு நம்ம ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டு இருப்பா மாட்டிக்கிட்டோம். அப்ப பார்த்தா நம்ம டியூக் சொல்லிக்கிட்டு இருப்பா, கமலியை சொல்லிட்டு போனா கார்டனுக்கு போய் தெரிஞ்சா வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்ன மாதிரி. ஆனா ஆகும் லேட் ஆயிட்டு, அதெல்லாம் நாங்க வந்தோம் பாக்குறதுக்கு. ஆனா இங்க வந்து பார்த்தா ஒரு கல்லை பிடிபட்டா அப்படின்ன மாதிரி 2 பேரும் வில்லத்தனமா பார்ப்பாங்க. நம்ம ஹீரோயின் ஃபாதர் டியூக்னு நம்ம ஹீரோயின் வெள்ளன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் என்ன நடக்குன்னு அவங்ககிட்ட கேட்பா. நம்ம ஹீரோனுக்கு ஒன்றும் தெரிஞ்சிரியா, இவன் என்ன செய்யறான் எந்த பக்கத்துலன்ற மாதிரி. அப்ப நம்ம ஹீரோயின் சொத்தையில தட்டி பாட்டே எலும்புடா அப்படின்னு நம்ம ஹீரோயின் தட்டிட்டு இருப்பா. அவன் இந்த கையை கசிக்கிட்டு நம்ம ஹீரோனை பார்க்க வந்தவன் அவன் நல்லா தூங்கி இருப்பான். நம்ம ஹீரோயின் சொல்லுவா, என்ன நடந்துக்கு இன்னைக்குல, நீ எலும்பிட்டியா கமலியா அப்படின்ற மாதிரி ஆள் சொல்லிட்டு இருப்பா. எட்டா இவன் கேசுவலா பேசுறா, இங்க நடக்கிற சிச்சுவேஷனே வேற அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு பாப்போம். என்ன நடக்குது இங்க, நீ என்ன செய்யற அப்படின்ற மாதிரி கேட்கல. ஓ அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு, நான் உன்னைய பத்தி வரிபட்டேன், நீ தூக்கத்துல இருந்த அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோயின்ற கன்னத்துல கைய வைப்பா. நீ ஒன்றும் கவலைப்பட, நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி பைபிள் சொல்லுவாங்க. நம்ம ஹீரோயினை சாக்கு, இவன் என்ன செய்யறா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இப்ப அங்கல இருந்து ஆர்சியன் அப்படின்ற மாதிரி குரல் கேக்குங்க. நம்மளோட டியூக்கு நம்மளோட
எக்ஸ்ட்ரா டியூக்கும் பாப்பாக்க கோவத்தோடைய அப்பா நம்ம ஹீரோயின் நினைக்கிறா ஏதோ ஒரு சம்பவம் ஒன்று நடக்க போறீங்க நம்ம ஹீரோயின் நினைக்கிறதோடைய இந்த எபிசோட் முடியுது கைஸ். அடுத்த எபிசோட்ல சந்திப்போம்.